Hello viewers, Suresh from CarControl Driving Academy, training in our car and one car in Chennai at doorstep. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல டிராஃபிக் மெயின் ரோட்ஸில் எப்படி ஓட்டுறோம், அதே மாதிரி ஐஎம்டி வெஹிக்கிள் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டலாம், டிராஃபிக் எஜுகேஷன் ஐஎம்டி பேஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் கொடுக்க போகிறோம். ஸோ ஐஎம்டி பொறுத்தளவில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மேனுவலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் வந்து கிளச் அண்ட் கியர் இருக்காது, இதில் வந்து கிளச் மட்டும் இருக்காது, பட் கியர் இருக்கும். ஸோ நார்மலாக எல்லா காரில் இருக்கிற மாதிரி கியர் இருக்கும், பட் கிளச் இருக்காது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்கோட ஃபங்க்ஷன் வந்து பிரேக்லேருந்து லைட்டாக கால் எடுத்திங்க அப்படின்னா டைட் பிரேக்கிங் மூவ்மெண்ட், ஒரு ஸ்னெயில் மூவ்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கான டைட் பிரேக்கிங் மூவ்மெண்ட் எப்படி கிடைக்கணும். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் டு செகண்ட் கியர் ஷிஃப்டிங் உங்களுக்கு நார்மல் கிளச் அப்ளிகேஷன் மாதிரி லைட் ஆக்சலரேஷனில் செகண்ட் கியர் போட்டுட்டு ஹாஃப் பிரேக்கிங் வச்சுனா கூட ஓரளவுக்கு மீடியமான மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து டிராஃபிக் அசோசியேட் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன பேசிக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னா இன்ஜின் பிரேக்கிங்ன்ற கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்னல் வருது, சிக்னலில் போய் நம்ம ப்ரொசீட் பண்ணி ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கியர் டவுன் பண்ணிக்கலாம், இல்லைனா நியூட்ரல் பண்ணிவிட்டு அழகாக ஸ்லோ பண்ணி எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டலாம். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கோஸ்டிங் டெக்னிக் கியரில் தான் போய் நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டிராஃபிக் சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல ப்ரொசீட் டு ஸ்டாப் பண்ணுறோம் இல்லை ஸ்லோ பண்ணுறோம் அப்படின்னாலே ஒன் கியர் மட்டும் நீங்கள் லைட்டாக பிரேக் டச் பண்ண மாதிரி டவுன் பண்ணி கூட பிரேக் விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன கியர் போயிட்டுருக்கோம், ஃபோர்த் கியர் போயிருக்கு, ஒன் கியர் டவுன் பண்ணிக்கோங்க, தேர்ட் கியர் போட்டுட்டு லைட்டாக ஆக்சிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பைக் உள்ளே வருமா வராதான்ற கேள்வி கேட்டுக்கோங்க. ஸோ டிராஃபிக் நார்மல் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஜங்ஷன் எக்ஸ்ட்ரா ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ இதே தேர்ட் கியரில் மட்டும் வச்சுக்கூடாது, டப்புன்னு கியரை சேஞ்ச் பண்ணிடணும். நார்மல் மேனுவல் காரில் என்ன ஆகும்னா கிளச் க்ளோஸ் பண்ணி கூட நம்ம நியூட்ரல்லே கூட போய்க்கலாம், இல்லை கிளச் க்ளோஸ் பண்ண மாதிரி போகும். இதில் தேர்ட் கியர்லேயே வச்சுட்டு பிரேக் விட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அலர்ட் கொடுக்குது கியர் மாற்றணும்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு 10 இல்லை 15 வரைக்கும்லாம் போயிட்டு தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் போடாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா வண்டி மூவ்மெண்ட் கொடுக்குது கொஞ்சம். ஸோ அப்ரப்டாக மூவ்மெண்ட் கொடுக்கும்போது பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா ஸ்லோ பண்ணிகிட்டே வரீங்க, தேர்ட் கியரில் இருந்துட்டு நீங்கள் செகண்ட் கியர் மாற்றிக்கணும் குயிக்காக, இல்லைனா நியூட்ரல் பண்ணிடணும். இல்லைனா ஒரு 10-15லேயே நீங்கள் தேர்ட் கியர் வச்சுட்டு பிரேக் விட்டீங்க அப்படின்னா அப்ரப்டாக லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்த மாதிரி தான் நீங்கள் ஸ்லோ பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? நார்மலாக டிராஃபிக் வந்தாலே ஜங்ஷன் வந்து மேப் பண்ணிக்கணும், லெஃப்ட்டில் ரைட்டில் ஸ்லோ பண்ணிகிட்டே போங்க. ஆக்சுவலாக குழந்தை வச்சுட்டு இப்படிலாம் வரக்கூடாது, போகலாம் ஆக்சிடென்ட் ஹெவியாக பண்ணிடுங்க சார். ஸோ நல்ல டிராஃபிக்கில் நீங்கள் போகிறதுனால என்ன பண்ணணும்னா பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ஹெவி பிரேக்கிங் பண்ணி நிப்பாட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்ன்ற மாதிரி மாற்றி வந்து நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து லேன் இல்லாத ரோட்லலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போய்க்கணும். அதே மாதிரி 3 ரோடு 2 ரோடு ஆகுது, 2 ரோடு 1 ரோடு ஆகுதுன்னா கார் டிரைவிங்கில் எப்போவுமே வந்து ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், நிறைய பேர் லெஃப்ட் உள்ளே வந்து பூந்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று தான், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்ரோச். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டோ வரதுனால தான் இந்த பைக் உள்ளே வருதுன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னாலேயே லெஃப்ட் வந்து இவங்க வர போகிறாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தான் ஆக்சுவலாக. சரிங்களா? இவரோட மூவ்மெண்ட் பாருங்கள், லெஃப்ட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஒரு தடவை ஸ்க்ரீன் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஓட்டும்போது நீங்கள் அப்படி ஸ்க்ரீன் பண்ணி ஓட்டுனீங்கன்னு தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு யார் உள்ளே வருவா வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வந்து நல்லா தெரிய வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, பைக் ஓட்டும்போது நார்மலாக இன்னொரு வெஹிக்கிளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு தேவையில்லை. பட் கார் ஓட்டும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4-5 வெஹிக்கிள், என்ன வெஹிக்கிள் எவ்வளோ ஸ்பேஸ் அவங்களுக்கு தேவைன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலேயே தான் ப்ரொஃபஷனல் மெத்தட் ஆஃப் டிரைவிங் வந்து ரொம்ப தேவைப்படும் ஆக்சுவலாக. ஒருத்தங்க வந்து 3 மாதத்தில் மாஸ்டர் பண்ணலாம், ஒருத்தங்க வந்து 10 டேஸ்லேயே மாஸ்டர் பண்ணலாம். பட் எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்துலேயே நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து கார் டிரைவிங் ரொம்ப ஸ்மூத்தாக போய்க்கலாம். நம்ம தப்பாக ஓட்டுறதுனாலே நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஆக்சுவலாக. இப்போ இந்த பைக் வந்து உள்ளே வருமா வராத ஒரு கேள்வி, எஸ் வரும், ஏன்னா பஸ் இருக்கிறதுனால பைக் உள்ளே வரும். பட் நம்ம டிரைவிங் சீட்டில் உட்காரும் போது பிகினிங் ஸ்டேஜஸில் அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம். கேள்வி கேட்காம தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு, நம்மளை வந்து அணைச்சி விட்டாங்க, நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலன்னு அவங்க மேலே எரர் போட்டுருவோம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணுற அப்ரோச் இல்லாமல் மக்கள் எப்படி வராங்கன்ற மேப்பிங் இன்டர்செக்ஷனும் மேக் யுவர் செல்ஃப் அண்ட் அவுட், அதாவது ஸ்மித் சிஸ்டம் ஆஃப் டிரைவிங்கில் 4th பாயிண்ட், ஸ்மித் சிஸ்டம் ஆஃப் டிரைவிங் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் 4th பாயிண்ட் வந்து உங்களுக்கு கீப் யுவர் செல்ஃப் அவுட். உங்களுடைய வழியில் வந்து எப்போவுமே யார் உள்ள டிஸ்டர்ப் பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு அவுட் வந்து இருக்கணும். கெட் அ பிக் பிக்சர், முன்னாடியே என்ன நடக்க போகுதுன்ற ஒரு 5 to 7 செகண்ட்ஸ் ஒரு தாட் வந்து நல்லா இருக்கணும். லெஃப்ட்டோ சரி ரைட்டோ சரி ஸ்லைட்டு ஸ்டேரிங்கோட மூவ்மெண்ட் காமிச்சாலே நீங்கள் வந்து மிரர் அப்சர்வ் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஆக்சுவலாக ஜங்ஷனில் தான் 67%, 70% ஆல்மோஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நம்ம ஊரில். ஸோ ஜங்ஷன் வந்து வந்தாலே நீங்கள் மேப்பிங் இன்டர்செக்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை வண்டி வருது, எந்த வண்டி என்ன ஸ்பீடில் வருது, நம்ம போக முடியுமான்றது, இங்கே போகுது பஸ்ஸுனாலே அங்கே ஜங்ஷன் இருக்கான்னு இங்கேயே பாட்ச் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக.
ஸோ இப்போ பஸ்ஸு போகுது, இப்போ திரும்புகிறோம் அப்படின்னா இது முடியும் போது ஒரு ஜங்ஷன் வருதா அப்படின்ற மாதிரி ஒரு முன்னோக்கி ஒரு தாட் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, திரும்பும்போது ஒரு ஜங்ஷன் வருது, கார் உள்ளே வருது இல்லையா, உள்ளே வரும்போது இந்த கேப்பில் உள்ளே வந்துருவானான்னு ஒரு கேள்வி. கண்டிப்பாக வந்துருவாங்க, ஸ்லோ பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங், நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க ஆக்சுவலாக. ஃபஸ்ட் லெவல் பிரேக்கிங், செகண்ட் லெவல் பிரேக்கிங். இப்போ என்ன கியர் போட்டிருக்கீங்க, செகண்ட் கியர் போட்டிருக்கீங்களா, அவங்க யூட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் லைவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக முன்னோக்கி எப்படி யோசிக்கணும்னு. பெண்டிலேயே நான் வந்து ஜங்ஷன் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன், அதே மாதிரி தான் வந்துச்சு. இப்போ ரிசர்ச் படி 10% 20% ஆஃப் த டிரைவர்ஸ் தான் வந்து இந்தியாவில் நல்லா ஓட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற தாட்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் நல்ல டிரைவிங் இருக்குது, ஈவன் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவிங்லேயே சொல்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னென்ன ப்ரொஃபஷனல் மெத்தட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கிற டைம்லேயே நீங்கள் கற்றுக்கிட்டாலோ இல்லை ஓட்டுற டைம்லேயே நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஒரு 6 months வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். 6 months மாஸ்டர் பண்ணவங்களும் இருக்காங்க, 10 days மாஸ்டர் பண்ணவங்களும் இருக்கும். ஸோ ஹோப் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. Thank you.